Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatul muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் அல் குர்ஆனை உலக மக்கள் அனைவருக்கும் விளக்குவதற்காக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு நாம் கேட்டு வருகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்திகள் எல்லாம் ஏதோ குறிப்பிட்ட காலத்தில் அழிந்து போகிற செய்திகள் அல்ல. மாறாக உலகம் அழிகின்ற வரை வாழுகிற, இனி வரப்போகிற எல்லா மனிதர்களும் பயன்பெறக்கூடிய வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு சிந்தித்து பார்க்கும்போது தான் வல்ல ரஹ்மான் நம் மீது எவ்வளோ அருள்படை புரிந்திருக்கிறான் என்பது விளங்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரியில் 39வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன வாசகம் அங்கே இருக்குன்னு சொன்னாக்கா, இன்னத்தீன இஸ்ருன், நிச்சயமாக மார்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கிறது. வலை விஷாதீனாகதுன் இல்லா கலபகு, யாராவது இந்த மார்க்கத்தை கடுமையாக ஆக்க முயற்சி செய்தால் அவர்கள் தோற்று போய்விடுவார்கள். மார்க்கம் ரொம்ப லேசாக இருக்குது, ஆனால் அந்த மார்க்கத்தை விளங்காமல் மார்க்கத்துடைய செய்திகள் என்று சொல்லி மார்க்கத்தை கடுமையாக்க யாராவது முற்படுவார்களானால் அவங்க தோற்று போயிடுவாங்க, மார்க்கம் ஜெயித்து விடும். அப்படி சொல்லிட்டு ரசூல் சொல்லுவாங்க, ஃபசத்திது வகாரிபு வபிஷிரு வஸ்தையினு பில் கதுவத்தி வரவுஜத்தி வஷையின் மினத் தல்ஜத்திங்கிறாங்க. என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, மார்க்கத்துடைய நல்ல விஷயங்களை நடுநிலைமையாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், நீங்கள் தேடுங்கள், நடுநிலைமையை மேற்கொண்டு விடுங்கள். அதற்கு பிறகு இயன்றவற்றை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்கள், நீங்களும் நல்ல செய்தியை சொல்லிக்கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவிலும் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், திக்ர் செய்யுங்கள், அது போதும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்தில் கூட பாருங்கள், நம்ம எவ்வளோ அருள் செய்யப்பட்டிருக்கிறோன்னு பாருங்கள். நம்ம 2 ரக்காத் தொழுகிறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கிளாஸ் தண்ணி தேவைப்படுது, ஒரு ஜக்கு தண்ணி போதும். முகத்தை கை கழுவினோமா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், தொழுதாச்சு. இதே மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட தீன் இருக்குல்ல, ஒரு வழிமுறை, அவர்கள் கடவுளை கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் கடவுளை கண்டுபிடிப்பதற்கு தன்னை வருத்தி கொள்ளுகிறார்கள், உடம்பில் குத்தி கொள்ளுகிறார்கள், ஆயுதத்தால் குத்தி கொள்ளுகிறார்கள், நாக்கில் பிடிச்சி குத்தி கொள்ளுகிறார்கள், செருப்பு போடாமல் நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க? எல்லாரும் கடவுளை அதாவது பார்க்க போகிறாங்களாம். அவங்க கடவுளை பார்க்க போகிறேன், கடவுள்கிட்ட போய் துவா செய்ய போகிறேன், பிரார்த்தனையை கேட்க போகிறேன்னு சொல்லி. அது மாதிரி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தீன் இருக்குல்ல, அந்த மதங்கள், இவைகள் எல்லாம் மனிதனை கடவுளை கூட அறிய முடியாமல் செய்கிறது. முதல் பாயிண்ட் இது. அதுக்கு பிறகு தாங்கள் செய்கிற எல்லா வழிபாட்டு முறைகளும் பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டமாக ஆக்கி கொள்கிறார்கள். நெருப்பை கொளுத்தி விட்டு அவன் மட்டும் நடந்து போயிட்டு இருக்கிறான். உள்ள சட்டை போடக்கூடாதுங்கிறான். காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு உடம்பு சட்டை போடாமல் போய் நிற்கணும் அப்படிங்கிறான். அதுக்கு பிறகு வாழ்க்கையுடைய வழிமுறையை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்கிறான், பெரிய வெயிட்டு தூக்கிக்கிறான், பெரிய லட்சியத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த மார்க் என்னது? ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. சுத்தமாக இருந்து கொள்ளணும். நம்ம ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும், உங்கள் கை கால் கழுவினா உங்களுக்கு நல்லது, நீங்கள் யார்கிட்டையுமே இடையில இன்னொரு ஆள் தேவை கிடையாது, உங்களுக்கு அல்லாஹ்வுக்குமான தொடர்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான், எது வேணாலும் அவன்கிட்ட நீங்கள் கேளுங்க,
குறுக்க மறுக்க வந்து யாரும் நிற்கக்கூடாது. கடவுளுக்கும் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த தொடர்பை வந்து யாரும் அறுத்து விடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் அல்லாஹ் அறிகிறான். அதனால் எது வேணாலும் நேராக நீங்கள் கேளுங்க. அதுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கணும், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் காலையிலும் சாயங்காலத்தையும் நைட்லேயும் லோகர்லையும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க சொல்லுது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தருகிற அந்த தீனுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, அது கடுமை கிடையாது. எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிற இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க சொல்லுது. முதல்ல அனுபவிங்க. நான் தான் உங்களுக்கு அதை படைச்சிருக்கிறேன். அனுபவிக்கும் போதெல்லாம் எனக்கு நன்றி செலுத்துங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், நான் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எப்படி அனுபவிக்க சொல்லணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அனுபவிச்சிருங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பார்க்குறோம் நியூஸில் கிட்டத்தட்ட 7000 பெண்கள், இன்றைக்கி நியூஸு 7000 பெண்கள் நாங்கள் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், முழுக்க கடவுளை சார்ந்து இருக்க போகிறோம் என்று சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு அவர்கள் சென்றதாக பேப்பர் நியூஸ் போடுறோம். 7000 பெண்கள், கன்னி பெண்கள் கல்யாணம் பண்ண மாட்டாங்களா அவங்க? எதுக்காக? கடவுளை அடைவதற்காக தான், வேற ஒன்றும் இல்லை. கடவுளை அடைய போகிறாங்களாம் கல்யாணம் பண்ணிக்காமல். அதுக்கப்புறம் இன்னொரு மதம் சொல்லுது, நீங்கள் எந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட கடவுளை அடைய முடியாது, கன்னியாஸ்திரியாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆண்களை பார்த்து சொல்லுது, நீங்கள் வந்து மார்க்கத்தை சொல்ல வேண்டுமானால் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சரியான மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாது, குழந்தை குட்டி உண்டாகும், அதை வந்து வளர்ப்பதற்காக நீங்கள் வந்து பாடுபடுவீர்கள், அப்போ கடவுளை அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். நமக்கு என்ன சொல்கிறாங்க? சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தான்? கல்யாணம் பண்ணு, குழந்தைய பெற்றுக்க, உலகத்தில் உனக்கு இருக்கிற நல்லா சாப்பிடு, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ்க்கு இப்போ சொல்லி கைகால் கழுவிக்க, தொழுவு, கரெக்டாக வாழ்ந்துக்க, சம்பாதிக்கிறது உனக்கு ஈஸியாக நான் வந்து வழிமுறை சொல்லி கொடுத்துருக்குறேன், சம்பாதி, கொஞ்ச காலம் வாழ போகிற, அதுக்கப்புறம் என்கிட்ட வர போகிற, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி மக்களுக்கு? இந்த மார்க்கம் நான் ஏற்பாடு பண்ணதல்ல. ரசூல் சொன்னாங்க, நான் ஏற்பாடு பண்ணலப்பா, உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடமிருந்து இந்த மார்க்கம் வந்திருக்குது. அதனால எல்லோரும் ஏற்று நடக்கக்கூடிய மார்க்கமாக இது இருக்குது. அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான தொழுகையாக இருந்தாலும் கூட பெரிய ரெக்காத்து ஓதக்கூடாது. இங்கே இமாம் இப்படி எல்லாம் சொல்கிறான், இக்கரவு மா தயசரமின். நீங்கள் வந்து ஜமாத்து வைக்கும்போது கூட தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான சப்ஜெக்டு தான். தொழுகையை போல ஒரு பிடித்தமான சப்ஜெக்டு அல்லாஹ்வுக்கு இல்லை. அந்த தொழுகையில் கூட இமாமம் இருக்கிறவது பெரிய சூரா உதறக்கூடாது. என்ன காரணம் சொல்கிறான் அல்லாஹ்? அதுக்கு பின்னாடி வந்து நிற்கிறவங்க வந்து வயசானவங்களாக இருப்பாங்க, நோயாளியாக இருப்பாங்க, ஒருவேளை அவங்க வந்து வெளியில் போய் வேலை செஞ்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பாங்க, அல்லது அல்லாஹ்வோட பாதையில் போயிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த காரணத்தினால தொலை வைக்கிற இமாம் சும்மா 2000 3000 அப்படி ஒதுங்குங்கிறாங்க. சும்மா ஈஸியாக வச்சுக்கோங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். மிஞ்சி போனால் 8 நிமிஷம் தான். எவ்வளோ பெரிய தொழுகையாக இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு மேலே இமாம் தொலை வைக்க விடாதுன்னு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, எந்த விதத்திலையும் அல்லாஹ்வுக்கே பிடித்தமான விஷயமாக இருந்தாலும் அது ஒரு கடுமையாக இருந்துடக்கூடாது மக்களுக்கு. தொழுகை பிடித்தமானதாக இருந்தாலும் நீ ஓதுறதா தனியாக தொழும்போது ஒதுக்க, சுன்னத் தொழும்போது நீ ஒதுக்க, ஒரு 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 ஜுஸு கூட ஓது, பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே தொழுவைக்கு நீ இமாமாக இருக்கும் பொழுது மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் ரிப்போர்ட்டு போகுது ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த சஹாபி இது மாதிரி எங்களுக்கு ஜமாத்து பண்ணுறாரு, அதிக பெரிய சூறா ஓதிடுறாரு, எங்களுக்கு நிற்க முடியல, கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. எப்போ உனக்கு வல்லையிலி இதான் எகுசா தெரியாது, வத்தீனி வசத்துன்னு தெரியாது, இதான் சுல்சலத்தில் வந்து தெரியாது, அதை தொழுவுங்க. சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சூறாவை 2 தடவை ஓதி தொழ வச்சிருக்கிறாங்க. சின்ன சூறாவை இதா சுல்சலத்தில் அருந்துங்கிற சூறாவை 2 தடவை ஓதுறாங்க, 2 ரக்காத்துலையும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு வந்து கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து மைனூட்டாக மக்களுடைய கஷ்டங்களை அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு கண்காணித்து அதற்கான திட்டங்களை நம்ம போட்டு கொடுத்துருக்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய அருட்கொடை பெற்ற சமுதாயமாக நாம் இருக்கிறோம். எல்லா வகையிலையும் டோட்டலி எந்த விஷயத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலும் ரொம்ப எளிமையாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் முதல் உலக பணக்காரன் வரை சாதாரணமாக நடைமுறைப்படுத்தப்படுகிற அளவிற்கு ரொம்ப லேசாக இருக்கிறது. அதை வந்து நம்ம புரிஞ்சிக்காமத்தான் சில பேர்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளாமல் வாழ்கிறார்களே தவிர, வல்ல ரஹ்மான் சில பேர்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து இன்றும் வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறான். இந்த மார்க்கம் எளிமையானது என்று பல பேர்கள், பல லட்சக்கணக்கான பேர்கள் நம்புகிறார்கள், அவர்கள் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்தில் நீங்கள் எப்பயுமே கஷ்டம் கொடுத்துடாதீங்க. அதனால தான் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லி மக்களை வந்து நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது. ஆலிம் சாக்களுக்கு நான் சொல்கிறேன், புதுசாக மார்க்கத்தில் இல்லாததை
அதெல்லாம் சொல்லி அவங்களா ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு மக்கள் வந்து சொல்லக்கூடாது மார்க்கத்தில். அதுக்காக நம்ம அடிக்கடி பயன் பண்ணுறோம். அல்லாவும் தூதரும் இந்த மார்க்கத்தை லேசாக வச்சுருக்கிறாங்க, அதை மாத்திரம் செய்யுங்க. இப்போ நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், கண்டிஷன் இருக்குது, நம்மளுக்கு கட்டளை அது. அப்படி இருந்தாலும் கூட முடிஞ்சால் செய்ய சொல்கிறாங்க. ஹஜ்ஜு பண்ணுறது யாருக்கு கடமை? காசு இருந்தால் கடமை, சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. நோன்பு வைக்கிறது யாருக்கு கடமை? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், பயணத்தில் இருக்கக்கூடாது, ஈஸியாக்கிடுச்சு. அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னால் முடிந்தால்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் தொழுகையை மட்டும் லேசு என்ற காரணத்தினால்தான் 5 வேளையை நம்ம கடமையாக அல்லாஹ் வைத்திருக்கிறோம். தொழுகை ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன்னும் சொல்லப்போனால் 50 நேர தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5ஆக குறைச்சிட்டு வந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய சிரமமாக நாம் கருதுகிறோம். அது சிரமமே இல்லை. ஏன்னா அந்த ஈஸியான விஷயத்தை கடைபிடித்து விட்டால் வல்ல ரஹ்மான் உலக வாழ்க்கையையும் மறுமையும் லேசாக்கி தருகிறேன் என்று நமக்கு சொல்லுகிறான். அதாவது தொழுதவர்களுக்கு தான் நம்ம சொல்லுகிற இந்த பாடம் புரியும். தொழாதவர்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டப் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது மைண்ட் செட்டப்பில் அவங்க வேறு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறாங்க. கஷ்டமான ப்ரோக்ராம் அது. ஈஸியான ப்ரோக்ராம் இது நம்மளுது. எப்படி தொழுது கையெழுந்தோம்னா நல்லா கொடுக்க போகிறோம், நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறோம், மன அமைதியை கொடுக்க போகிறோம். நம்மளுக்குள்ள ஒரு ப்ரோக்ராமை கரெக்டாக போட்டு கொடுத்துருவோம். அல்லாஹ் எந்த இது நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக ஆகிடும், உலகமும் ஹாப்பி ஆகிடும், இன்ஷா அல்லாஹ் மறுமையும் ஹாப்பியாக இருக்கிறது. அதனால் ஈஸியாக இருக்கிற இந்த மார்க்கத்தை நாம் ஈஸியாக எடுத்துக்கொண்டு வணக்க வழிபாட்டில் கூட முடிஞ்சால் தான் சுன்னத்து நபிலாம் தொழணும். அந்த அளவுக்கு எளிமையாக இருக்குது. முடிஞ்சால் தான் உனக்கு கண்டிப்பாக தொழணும்னாங்க, கண்டிப்பாக கடமையை தொழணும். அதெல்லாம் சுன்னத்து நபில்கள்லாம் நீ விரும்பினா தொழணும்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லாத்துக்குமே நமக்கு சலுகை இருக்கிறது. இங்கே முடிஞ்ச விஷயங்கள் தான் செய்யணும், முடியாத விஷயங்களை நீனே உனக்கு ஒரு கடமையாக்கி கொண்டு அதை செய்ய துணியும் பொழுது அதை தொடர்ந்து செய்ய முடியாது. அதுக்கப்புறம் மார்க்கம் ரொம்ப கஷ்டமான செஞ்சிடணும்னு தோணிடும் அடுத்தாள்களுக்கு. அதனால தான் இவங்க ஏற்படுத்தி வச்சுருக்கிற நோன்பு. இப்போ நாளைக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க எப்படி என்ன ஆரம்பிப்பாங்க? அந்த ஒரு விதத்தான காரியங்கள். நாளைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை நைட்டு நினைக்கிறேன், என்ன சொல்லுவாங்க, அந்த ரஜப் மாதம் 15ஆம் நாள் வந்து சபை பேராத்துன்னு சொல்லி ஒரு நோன்பு வைக்க சொல்லிடுவாங்க. இதை ரசூலுல்லாஹ் சொல்லலை. நோன்பு வைக்கிறது நல்ல காரியம்தான். நோன்பு வைப்பது நல்ல காரியமாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத நம்ம செய்யக்கூடாது. அவங்க என்ன வாதிடுறாங்க நம்மள்கிட்ட? ஏங்க நோன்பு வைக்க சொல்கிற மக்களை நல்ல காரியம் தாங்க, ஏங்க இதை தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நோன்பு வைக்கிற செயல் நல்ல காரியம்தான். அது மார்க்கத்தில் இல்லாத செய்யும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத விஷயத்தை நீ மக்கள் மத்தியில் வந்து புகுத்துகிறாய் என்று நம்ம குற்றம் சாட்டுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ செயல்கள் நல்லதாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி காட்டியிருக்க வேண்டும். அப்போ கஷ்டப்படுத்தாதீர்கள். அது ரமலான் மாதம் நோன்பையே முடிஞ்சால் வைக்க சொல்கிறாங்க. கடமையான தொழுகை தான், கடமையான அந்த நோன்பு தான் அது. பயணத்தில் படம் வைக்க வேணாங்கிறாங்களே. ஏன்? பயணத்தில் சிரமம் இருக்கும், தண்ணி தான் அடிக்கும், அப்புறம் வந்து வைங்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயும் கருத்தில் கொள்வது விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, மக்களுக்கு எந்த வகையிலும் சிரமம் இல்லாத வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் காட்டி கொடுத்துருக்கிறது, அல்லாஹ்வும் தூதர் காட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நம்ம போட்டி போட்டுக்கிட்டு அதிகமான வணக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் செய்யணும், கடமையை செஞ்சுட்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த விஷயத்தை ஆய்வு செய்து பார்த்தாலும் இந்த ஹதீஸுக்கு தோதுவாகத்தான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. ஆகையினால இதன் மூலம் நமக்கு கிடைக்கிற செயல் என்னது? எளிமையான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு எவ்வளோ சாத்தியமோ அதை மாத்திரம் செய்து, அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன காரியத்தை மாத்திரம் செய்து வணங்கி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை தான் நமக்கு. அப்போ இந்த எளிமையான மார்க்கத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நினைத்து அதில் தொடர்ந்து இருந்து மௌத்து வரை இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதை போன்று எளிமையான ஒரு மார்க்கத்தை யாராலும் மனிதனால் ஏற்படுத்த முடியாது என்பதையும் நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த 7000 பெண்கள் நிலைமை என்ன? இன்றைக்கி வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அந்த மத தலைவர்கிட்ட போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணி நம்ம இருக்க முடியுமா? ஒரு பெண்ணு, ஒரு ஆண் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்போ தப்பாக அப்படி ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு தப்பான வழியில் போவாங்க. அடுத்தது ஏன்னா மனிதன் படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அங்கேயும் போய் அனுபவிக்க வேண்டும். இன்பத்தை அனுபவித்து கொண்டே அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகான ப்ரோக்ராமை போட்டு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்குது அது. ஆனால் அதில் வந்து தடம் புரண்டு வேறு ஒரு கொள்கையை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிற கூட்டம் அதிகமாக இருக்கிறது. நம்மை போன்ற சில பேர்களுக்கு மாத்திரம் அல்ல அருட்களை புரிந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக நம்ம கோடி முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், இன்னும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை முறையை விரும்பி நாம் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதன் பக்கம் நம்மையும் அழைத்து கொள்ள வேண்டும், நம் குடும்பத்தாரையும் மற்ற மக்களையும் இந்த எளிமையான மார்க்கத்தின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு வளர நம் அனைவருக்கும் நல்ல பாலிப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.